Hi friends, welcome to my Deepshali's Kitchen. இன்னைக்கு நம்ம Deepshali's Kitchenல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம எல்லாருக்குமே ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் பர்ஃபினா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நாம ரவையில தான் பர்ஃபி பண்ண போறோம். இது வந்து சாப்பிட்றதுக்கு அப்படியே தேங்காய் பர்ஃபி மாதிரியே இருக்கும், ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல ஒரு 50 கிராம் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம். இது ஆல்ரெடி ரோஸ்டட் ரவா தான் நான் கடையில் வாங்கினேன், இருந்தாலும் லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம், கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இது கொஞ்சம் சூடு ஆறின பிறகு ஒரு நைஸ் பவுடராக அரைச்சிக்குங்க. ரொம்ப நைஸாக வேணால் லைட்டாக குறப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதை ஒரு பவுலில் கொட்டிடலாம். இது கூடவே ஒரு 25 ml அளவுக்கு, அதாவது நீங்க ரவை எவ்வளோ எடுத்தீங்களோ அதுல பாதி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எந்த ஒரு கெட்டி தன்மையும் இல்லாத அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிட்டு தனியா வச்சிடலாம். இந்த மாதிரி எந்த ஒரு கெட்டி தன்மையும் இல்லாம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பேன்ல ஒரு 100 ml அளவுக்கு, அதாவது ரவை நம்ம எவ்வளவு போட்டோமோ அதுக்கு இன்னொரு மடங்கு 2 மடங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே தண்ணி பாயில் ஆகும்போது ஒரு 200 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கரைஞ்சி வரட்டும். சக்கரை கரைஞ்சி இந்த ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம ரவையில வந்து எண்ணெய் ஊற்றி கரைச்சி வச்சிருந்தோம்ல, அந்த மிக்ஸை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து ஸ்லோவாகவே இருக்கட்டும். சக்கரை தண்ணியோட இந்த ரவை வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். எந்த ஒரு கெட்டி தன்மை இல்லாத அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ற மாதிரியே நீங்களும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி நொர மாதிரி தள்ளி வரும். ரவையோட அந்த சக்கரை வந்து பாகுத்தன்மை ஆகி ஒரு மாதிரி நொர மாதிரி பொங்கி வரும்போது நம்ம வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். ஃப்ளேம் வந்து ஸ்லோலியே இருக்கட்டும். நீங்க இதை நல்ல இலகுன பதமா எடுத்தீங்கன்னா இது வந்து மைசூர் பாக் மாதிரியே இருக்கும். நல்லா அந்த கெட்டி தன்மையோட நீங்க எடுக்கும் போது சாப்பிட்றதுக்கு பர்ஃபி மாதிரி இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 2 ஏலக்காய் விதையை மட்டும் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம போட்ட நெய் எல்லாமே அப்சர்வ் ஆகி நல்லா வந்து கெட்டி தன்மையா இருக்கு. இந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா இது வந்து பர்ஃபி பதம் கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு பிளேட்ல கீ அப்ளை பண்ணிட்டு அதுல நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லா ஒரு சூடு ஆறின பிறகு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த பர்ஃபி. எடுக்கும் போதே அவ்வளோ உடையரா போல இருக்கும், அந்த அளவுக்கு சாஃப்டான பர்ஃபி இது. தேங்காய் பர்ஃபி சாப்பிடணும் ஆசைப்படுறவங்க சில பேர் தேங்காய் வந்து அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க நீங்கள் வந்து ரவையில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.